அப்பா வந்தாரு. வெறும் பொட்டல் தான் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா 2:45 முடிச்சிருவோமோ நாடகத்தை. ஆமா, அப்ப வெள்ளனை முடிச்ச கும்பாஜ வேலை இருக்கு, அவங்களுக்கு கும்பாஜ வேலை இருக்கு. நம்ம இப்பவே அழிக்கிட்டு கிளம்பிடுவோம். எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. காவலப்பாரு காவலப்பாருன்னு சொல்லுவார். நம்ம காதல் தான் முக்கியம். இந்த வயசுல காதல் உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம் சொல்ல போறீங்க? எனக்கு 20 வருஷமா பொண்ணே கிடைக்கல. என்னங்க அப்படி சொல்றீங்க? கேட்டுக்கல, பொண்ணே கிடைக்காம இருந்து இந்த வருஷம் தான் பொண்ணு அமைஞ்சிருக்கு. பல பல வாழ்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இந்த மாசம் ஆனி மாசம் 36ஆம் தேதி. இது என்னது? 36ஆம் தேதி எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். அடே அடே ஏண்டா உனக்கு பிராடுக்கு அளவே இல்லையா? இந்த மாதிரி யாரா போய் பிராடுக்கு அளவே இல்லையா? 30 31 32 ஏன் 36 இல்லையா? என்னடா 30? அடுத்த மாசத்துல கடன் வாங்கிடுவான். பாத்தியார் பூரா கடன் வாங்க சொல்லிட்டா எப்படி கடன் கட்டுறது யாருமே சொல்லாம போயிட்டாங்க. இதுவரை யாருமே சொல்லல. ஆமா, இந்த மாசம் 36ஆம் தேதி கல்யாணம். சரி, நீங்க எல்லாரும் வந்துறேன். இந்த 10 பேராவது வந்துருவீங்களா வர மாட்டீங்களா? வருவா. ஆனா சாப்பாடு எது போடியா போட மாட்டியா? எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பிராந்தி பாட்டில். பிராந்தி பிரியாணி எல்லாம் பிரியாணி எல்லாரும் மண்டபத்துல போடுவா. நீங்களே போய் சாப்பிட்டுக்கிறேன். மண்டபத்துல போடுவாங்க, எங்க சாப்பிடுவீங்களா? நீங்க வாங்கி சாப்பிட பண்ணலாப்பா? எங்க நாங்க வாங்கி கொடுக்கறதுக்கிட்டே நாங்களே கல்யாணமே சுருக்கமா பண்ணலாம்னு. அப்பவே நாங்க எங்க கல்யாணத்துக்கே இந்த நாடகத்துல உள்ள கல்யாணத்துக்கு சுருக்கமா தான் இருக்கும் போல. அப்ப அந்த கல்யாணம் வந்து லோன்ல ஓடும் போல. ஆமா, லோன் கல்யாணம். லோன் கல்யாணம். எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடுறேன். இந்த தூங்குறாள் எழுப்பிடுங்க. எந்திரிச்சு போறதுக்கா? உங்க நாத்தனா வாரா, என் மனைவி, நம்ம பொண்டாட்டி நல்ல இளவட்ட பிள்ளையா கிடைச்சா நம்ம கொண்டாடி சொல்லுவேன். அண்ணே அண்ணே அண்ணி நல்லா இருப்பாங்களா? சூப்பரா இருப்பாங்களா? அவ்வளவு அழகா இருப்பாளாம். கண்ணெல்லாம் எப்படி இருக்கும்? குயில் போல கூவாலாம். அண்ணே அண்ணே
உங்க கல்யாணம்லாம் முடிஞ்சு என்ன உங்க கல்யாணம்லாம் முடிஞ்சோன்னே முதல்வர் இருப்பாங்கல்ல அம்மா உங்க பாதுகாப்புக்கு முதல்ல நடக்கும்போது நீ வரவே நான் முதல் இரவு வைக்க மாட்டேன். நான் கட்டிலுக்கு அடியிலேயே படுத்து கிடப்பேன் உங்களுக்கு பாதுகாப்புக்கு. நான் கட்டில உடைச்சு தூக்கி வச்சிருவேன். நான் முதல் இரவே வைக்க மாட்டேன். முதல் பகல் பாதுகாப்புக்குண்ணே. ஆமா நம்ம நைட்ல இங்க வந்துருவோமா இல்லையா? ஆமா பகல்ல தான். ஆனா அந்த பொம்பளை பிள்ளை இங்க வரப்போறா. சரி கண்ணுக்கு அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சம். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகமே. அப்படியே என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் அவ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. ஆனா வரப்போறா. அவ பேர் என்ன தெரியுமா? என்னங்க பேரு? எந்திரி. இது எந்திரியா? அருமையான பேரு. அக்கா முதல்ல நீ எந்திரி. எந்திரி வரப்போறா. அண்ணே சந்தோஷம் தாங்க முடியல. இந்த முதத்தாரது பேரு என்னண்ணே? அவ பேரு கிளப்பு. கிளப்பா? இப்ப வந்துட்டு போனால. ஆமா அவ பேரு கிளப்பு. ஓ நான் கட்டிக்க போற பொம்பளை பிள்ளை வரப்பா. அந்த அம்மா எந்திரிச்சிட்டு அம்மா அவன் பேத்தி வரா. அவளை பார்க்கணும். அண்ணே எந்திரிங்கண்ணே. பேத்தியை பார்த்து சத்தப்பாடு. என்ன இருந்தா எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. எந்திரிங்கப்பா. எந்திரில வீட்டுகளுக்கு போங்க. உங்களை கும்புறேன் இல்லைன்னா போங்க. வீட்டுகளுக்கு போங்க. எதுக்கு நாடகத்தை வச்சு விட்டு உங்களை பார்க்கலே எங்களுக்கு இதாக இருக்கு. கொஞ்சம் ஆர்வமா இருக்குன்னு நல்லா சத்தம் இருக்கிறாலும் கொஞ்சம் நல்லா ரசிச்சியா நல்லா கை தட்டினியா எந்திரிச்சு உட்காரு. இங்க காலை இது மேல வச்சுக்கவா ஐயா. இதெல்லாம் ஒசனமா இருக்கு. ரத்தோட்டம் சீரா போவோம். எப்படி படுத்து காலை கொஞ்சம் சௌரியத்துக்கு எங்களை பார்க்கல கேன போயில மாதிரி தெரியுது போல. ஒரு மனச்சாட்சி இல்லாம படுத்து கிடைக்கு. பெரிய பூ கீழே மண்ணு போட்டக்கூடாது. கீழே மண்ணு போட்டக்கூடாது. ஒரு இந்த பெஞ்சு போட்டு அது மேல ஒரு துண்டு. என்ன ரேட்டு? சும்மா கிடையாது. அது படுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஒண்ணு நம்ம பக்கம் தலை வச்சா பிரச்சனை இல்ல. அவர் கால் நட்டான்னு என் கால் மயிருக்கு மட்டமுடான்னு அர்த்தம். அதனால நான் கட்டிக்க போறேன். எது எப்படி தான் நான் கட்டிக்க போற பொம்பளை பிள்ளை வர போறா. அவளை பாத்துருவோமா? ரைட்டு. அயாலே செல்லாம் செல்லகுட்டி அடியே விளக்கு அப்புறம் மாட்டலாம். வாங்க நம்ம வீட்டுக்கு மருமக வர போறா. அவங்க அண்ணன் ஆனம் கட்டு மகிழ் பூத்து போகும். என்ன ஹாய் ஆய் இருந்துட்டேன். ஆயிருந்த கேட்காங்க. உங்களை புதுசா பார்த்ததுனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட ஆயாவா? ஆயாவா? இல்ல அவங்க வீட்டுல இருந்து வேலை பார்க்குற வேலைக்காரியா? ஹலோ 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 இங்க வாங்க. ஏன் சொல்லக்கூடாது. யாருன்னு சொன்னா தானே தெரியும். நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ என் தலையில இடி வந்துருச்சக்கா. மழை வருதாண்டு வர நாடகத்தை முடிச்சுட்டு போயிடலாம். அடியே எந்திரி. நீதான் என் வாழ்க்கை. போடி வாடின்னு பேசாதீங்க. போடி வாடின்னு பேசுனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவசாரி முட்டை கொண்டே விடுவேன். சும்மா இங்கிலீஷ் படிச்ச மாதிரி நோக்குன்னு சொல்லக்கூடாது. அடியே எந்திரி. நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் உலகம். நீ இல்லைன்னா நான் இல்லை. கல்யாணத்தை பண்ணிடுவோமா? யாருக்கு கல்யாணம்? யாருக்கு கல்யாணம்? நம்ம ரெண்டு பேருக்கு தான் பாருவோம். நாத்தினாலாம் எந்திரிச்சு ரெடியா இருக்காங்க. நான் எப்ப கல்யாணத்துக்கு சொன்னேன்? நான் கல்யாணம் இந்த கல்யாணம் வேணாம் 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 எனக்கு பிடிக்கல. வேணாம் வேணாம் வேணான்னு வெறுத்து பேசாத. ஏன் முதல் தாரத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேன். எனக்கு வேணாம். எனக்கு இந்த கல்யாணம் உன்னைய நம்பித்தான் நான் இருக்கேன். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. இந்த கல்யாணத்துல சம்மதமே இல்ல. ஏய் சம்மதம் இல்லைன்னு ஏன்டி சொல்ற? வெறுத்து வெறுத்து பேச. வேணாம் வேணாம்ன்ற. ஆனா எங்க அப்பா அம்மா சொல்றதவே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கேக்குறேன்? உங்களுக்கே தான் கெட்டி வைக்கணும்ன்றாங்க. பத்தியா அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல பெத்தவங்க தான் நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான். நல்ல மாப்பிள்ளைலாம் அவங்க நினைக்கல. எப்படியாவது இப்ப நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு பாக்குறாங்க. ஏய் நகை என்னடி பெரிய நகை? பொல்லாத நகை. நகை வரும், பணம் வரும், போகும் வரும். இன்னைக்கு வரும் போகும், நாளைக்கு போகும். ஒரு பவுன் நகை 1500 ரூபா விற்கிறாங்க.
ஒரு பவன் இது என்னடி சொல்லிக்கிற? 1500 வைக்கிறாங்க. நீ நகை கடைக்கு போனியா மதுரை கவரிங் கடைக்கு போனியாடா சாரி பேல என்னடி ஏண்டி ஒரு பவன் 1.5 லட்ச ரூபா வைக்கிறது இருக்கு பொண்ணு வருது எப்படி கட்டி கொடுப்போம்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பவன் 1500 ரூபாயா கண்டாலி கவரிங் கடைக்கே போய் தெரிஞ்சிருக்கேன் 1.5 லட்சம். 1 லட்சமா? நான் வச்ச 1 அது லட்சம் தான் எங்க ஆத்தா வைப்பேன் வாந்தலையில தள்ளி நான் வச்ச விடுவாங்க. 1 லட்சம் நகை இன்னும் திருப்ப முடியல. ஐயா என்னடி நான் ஏன் இவ்வளவு கல்யாணத்துல ரொம்ப எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். ஏன் வேணாம்னு வெறுத்து பேசுற? நான் ரொம்ப ஒரு படிப்பை முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு ஜோரை கைதட்டு கொடுங்கம்மா. ஏன்னா கல்வி முக்கியம். ஏன்னா இந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைச்சா பழுத்துன்னு ஓடிடுங்க. இருக்கவங்களுக்கு கைதட்ட சொல்லி நீ அவங்களை கிளப்பிட பார்க்குறியா? அட கல்வி முக்கியம் இல்லையா அக்கா? படிப்பு முக்கியம் தானேக்கா? அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் படிக்கிறோம்ங்கிறீங்க. படித்ததாவது தான் படித்த ஊரை எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் குடிச்சவங்களா? அவங்க ஊரம் படிக்காதவங்க உட்காந்துருக்காங்க. அப்படி இல்லையா? இவங்க தாயா நம்ம விதையே. இவங்க தான் இந்த இந்த 10 பேர் இருந்தால் போதும். நம்ம அவங்க நம்மளுக்கு விடிய விடிய இருந்தால் போதும். ஆமாம், அவங்க இருந்தான்னா போனா படிப்பை முடிச்சுட்டு மேடம் பேசுறதுக்கு இன்னும் 500 ரூபா பாக்கி இருக்கு. நீங்கள் போங்க இருங்க. உங்கள் ஊரில் நான் வந்து சரி படிக்கிறோம்ங்கிறீங்களே, அப்படி என்ன படிக்கிறீங்க? நான் சொன்னோன்னு அந்த பண்ணி படிக்க வச்சிருவேன். ஏய் நான் படிக்க வைக்கிறேன்டி. நான் நாடகத்தில் ஒரு நாளைக்கு 1100 ரூபா சம்பளம் வாங்குறேன். நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுறேன்? நாளைக்கு 1100 ரூபா அப்போ நீ படிக்க வச்சிருவேன். படுக்க வச்சிருவியா? என்னடி அப்போ வச்சிருவேன். வச்சிருவியா? வச்சிருவியா? நான் படிக்கிறது படிப்பு. அதான் என்ன படிப்பு? பிஆர்சி. பிஆர்சி சிவங்கட்டு மதுரை பசுமாரில் தெரியுது. சரி பிஆர்சி முடிச்சுட்டு பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா? எம்டிஎஸ்னா மேலூர் டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட். பஸ்ஸா? அந்த பஸ்ஸில் ஏறி போய் படிக்கணும். சரி படிக்கணுங்கிற பரவாயில்ல ஐயா. நான் கல்யாணத்தை ஏன் இவ்வளவுலாம் உலட்டி விடுறேன்? ஏன்? ஆனால் கல்யாணம் ஆசையெல்லாம் இருக்கு. ஆனால் உன்னே கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பயமா இருக்கு. ஏய் ஏண்டி பயப்படுற? ஏன் பயப்படுற? நான் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்க. நான் எங்கள் வீட்டில் அரைப்படி அரிசியை அடித்து வேக வச்சு இறக்கவே முடியாது. சரி. ஆனால் உன்னே கட்டிக்கிட்டா ஒரு நாளைக்கு நான் 3 மூடி அரிசி வேக வைக்கணும். ஏய் ஆளை பார்த்து இட விடாது. ஆள் உருவந்தே அப்படி லோடு இழுக்காது. அந்த அக்கா அப்படி நினைச்சு சிரிக்குது. லோடு இழுக்காத நாடகம் சூடு பிடிக்குது. லோடு இழுக்காத. அங்கே பெரிய மண்பானையே வச்சிருக்கேன். எல்லாரும் அள்ளுத்தி சாப்பிட மொத்தமா ஊத்திக்கிறோம். நீ சொல்ற கேட்டா அந்த அக்கா யோசனை. அதுதானே உண்மை. 3 வடி காய்ச்சணும்னா 3 மூடி பேனையை காட்டி பெருசாவில் இருக்கு. அப்படிலாம் சொல்லாடி. அது மட்டும்னா நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்பாருங்க. அடியே ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு ரோலர் இருந்தா தான் அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிருவாருக்கு. வாழ்க்கையில பயப்படாத வா. வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்கிட்ட உலக்க இருக்கா என்னன்னு தெரியல. உங்க வீட்டுல அப்படி வீட்டுல உலக்க இருக்கா? எனக்கு என்னைக்கு பேரை எந்திரின்னு வச்சாங்களோ இவனுக்கு எந்திரிக்குதா என்னமோ தெரியல. ஏன் இப்படி நினைக்கிற? என்ன ஜாடி பாடி பாடி நான் அவசாரி முட்டை சுருக்க போட்டு விட்டுருவேன். அவங்க இருக்க அளவுக்கு அக்கா அக்கா உன் ஆத்தனா பாரு. அவங்க இருக்க அளவுக்கு கண்டிச்சு போட்டு மயிரும். தாவணி எங்கேயோ கிடந்த மாதிரி தெரியுது. வர வழியில சுடுகாட்டு கிடந்த மாதிரி தெரிஞ்சு. சிவல்பட்டி சுடுகாட்டில் கிடக்குது. சரி நம்மளாம் எங்கே போறோம் தெரியுமா? எங்க வரோம்? காட்டுக்கு போறோம். இப்பயே காட்டுக்குள்ள தானே இருக்கோம். நாரதர் வந்து நின்றுக்கிட்டு டிவி வேணுங்க. நாங்க ஹீரோ கோல நடிகை போய் வரோம். சரி காட்டுக்கு போற முக்கியமில்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன? உன் தங்கச்சி வாரா. எனக்கு ஏவா தங்கச்சி? நான் வருவா. எங்க ஆத்தாவுக்கும் எங்க அப்பனுக்கும் ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை. ஒரே சரி நீ மதுரையில் இசைக்கல்லூரியில் படிச்சிருக்கோம்ல, பாட்டுலாம் பாடுவோம்ல. பாட்டா? குத்தால குயிலே குத்தால குயிலே உட்காந்து குத்தலாமா. வேற பாட்டு இருக்கா? வேற பாட்டுல இல்ல. அப்படியா? படிச்சு பழகலை. நான் கூப்பிடுறேன். அரியா சாசா ரீதி காக்கா மாமா சங்கீதம் பாரு சொல்லி கொடுத்தத. என்னங்க ஐத்தான், உங்களை எங்கெல்லாம் தேடுனேன். அத்தான் ஒத்தான் எரிச்சல கலப்பக்கூடாது. அத்தான் கோவமா பேசுறீங்க. நீ எனக்கு வேணாம்.
அப்படி சொல்ல இந்த கிண்டல் என்கிட்ட பண்ண கூடாது. மூஞ்சில முடிக்காடி. பொய் தானே சொல்றீங்க. நீ எனக்கு வேணாம் 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 வேணாம். எனக்குன்னு ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கா. என்ன உங்களுக்குன்னு? அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகமே. யோ, பிறந்ததுல இருந்து நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு. அது சொன்னது உண்மை. அது சொன்னது உண்மை. புதுசா எவ பிறந்திருக்கா? நான் வண்டியை ஓட்டினது போதும், ஆயில் வீணா போனது போதும். அப்படியே வண்டியை ஓட்டிட்டாலும் நான் இப்ப புதுசா லீஸுக்கு ஒரு வண்டி எடுத்திருக்கேன். லீஸுக்கு ஒரு வண்டி யாரு கேட்டது? அவ இங்கதான் இருக்கா, இந்த கூட்டத்துல இருக்கா. எனக்கு தெரியாம எவ அவ கூப்பிடு பாப்போம். சொல்லாது அவங்க யாரு? ஓ, மரியாதை கிடக்கும், மரியாதை வேண்டி கிடக்கும். மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா கொடுக்கவா தொடுக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே பவன மல்லி தோட்டோ, நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூத்தோ, கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா. ஏப்பா அந்த பாட்டு எப்ப மைக்கு மண்டை உடைக்கவா? இந்த பாட்டு என் குழந்தைய எந்திரிக்காண்டி நாங்க ரெடி பண்ண பாட்டு. எந்திரிக்க பாருங்களா, முந்திரிக்க பாருங்களா? யோ, என்கிட்ட இல்லாத இவகிட்ட என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? அப்படி மட்டும் அவளை ஒண்ணும் குறை சொல்லி வாழ. அவ ஆடையில பாவடை கிழிஞ்ச நான் பார்த்தேன். எது பாவடை கிழிஞ்சத பாத்தியா? அடியே கொஞ்சமா வார்த்தை அளந்து பேசு. நான் உனக்காக எங்க அம்மா அப்பாலாம் விட்டுட்டு வந்திருக்கேன். தள்ளி பாக்கிட்டு அடி வெக்கம் கட்ட சிரிக்கி, யாரடி பிடிக்க வந்த? இவரதுக்கார நீ தானே? அடி வெக்கம் கட்ட சிரிக்கி, நீ பெரிய அழகி நினைப்பாடி. அவளை பேசாத, அவதான் என் உலகமே. அடியே வத்த சரிக்கு, நான் வண்டியை ஓட்டின போது ஆயில் லீக் ஆனது போது நான் லீஸுக்கு இந்த வண்டி லீஸுக்கு எடுக்கிறேன்னு எடுத்து எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கிடக்க வைப்பறேன். ஏப்பா 10 வருஷம் ஓட்டி சும்மா அந்த வண்டி எடுத்தேன் ஆயில் லீக்காது ஆயில் லீக்காதுங்கிற. 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தா தானா வண்டி ஆயில் லீக் ஆயிடுச்சு. அடி வெக்கம் கட்ட நம்ம வெளியே சொல்லாடா சொல்ல. அடியே வெக்கம் கட்ட சிரிக்கி, என்னடி உன்கிட்ட இருக்கு? அந்த ஆளு மயங்கி கிடக்குறான். ஏய், அப்புறம் பேச என்னடி பண்ணுவ? ஏன்டி சீ, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? பத்த சரிக்கு என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? நக்கல் இல்ல, உன்னை பார்க்கல அவளுக்கு அவளை இலக்கமா தெரியும். என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா? அப்படி மட்டும் பேசாத. ஏய், அடியே உனக்கான பத்த சரிக்கு என்ன தெரியலையா? என்னடி? ஏய், 2 பேருக்கு என்ன சிரிப்பு பைத்தியம் பிடிச்சிருச்சா? அந்த அக்காவை நிறந்து நிறந்து சிரிக்கிறா. யார்? என்ன அது நிறந்து நிறந்து சிரிக்குதுங்க. என்னையா நேத்து அப்படிதான் நீந்தே உயிர்னு சொன்ன, இன்னைக்கு அவளை போய் உயிர்னு சொல்ற. ஐயா அப்படியே ஆட்டிக்கிட்டு வந்துட, நீ என்னையும் பாருங்கடி என் மட்டும் இதையும் பாருங்கடின்னு இதெல்லாம் புரிஞ்சுங்களேன். போய் பனை மரத்துல ஏறு. சரா போடி வெக்கம் கடை சரிக்கு. ஏ சிரிச்சுன்னு வச்சுக்கா, இழுத்து வந்து அறுத்து போட அறுத்து மாண்ண கடை சரிக்கு வத்த சரிக்கு. நீங்க சண்டை வர பொம்பளை மாதிரி தெரியல. இது ஒண்ணும் ஆகாது. நீ சண்டை வர அந்த லூசு முட்டை பல்ல பல்ல காமிச்சிட்டே இருக்க. என்னை பார்த்தா உனக்கு நக்கா தெரியுதா? இங்க நல்ல எனக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு பரவாயில்ல, இந்த பொம்பளை நீ வச்சுக்க. என்னதுக்கு என்னதுக்கு அவளை நினைச்சிட்டு என்ன திரும்பி விட பார்க்கப்படாது. இங்க சாமி தத்ரூபமா இருக்கு. நீ என்ன சொல்றது? நான் உன்னை ரிசெக்டட் பண்றேன் போ, நான் வேற மாப்பிள்ளை பிடிக்கிறேன். ஒழுங்கா சொல்லு. இனிமேலுக்கு நீ என்னைக்கு நீ என்னை விட்டுட்டு அவளை கை பிடிக்கிறன்னு நினைச்சியோ அன்னையில உன்னை தலை முழுவிட்டேன். நீ எனக்கு வேண்டாம். இல்ல தலைமையில இருக்க முதல் சொன்னால ரிசல்ட் வருது உனக்கு. பரிசு எழுதுறீங்க என்ன?
என்ன 2 பேருக்கு பேய் பிடிச்சிக்கிச்சா? சிரிப்பு பேய். சத்தம் போடுறாதீங்க, வாழ்க்கையில சண்டை இருக்கக்கூடாது. இல்ல தகச்சி, உன்னை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம். இல்லக்கா, அந்த ஆளு இப்படிதாங்க சொல்லிட்டு நாளைக்கு ஒரு பொம்பளை பார்த்துட்டு போயிருவாங்கக்கா. இப்படி எத்தனை பொம்பளைக்கு எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல, நம்பாத. ஆனா ரெண்டுமே ஊத்த இருப்பாரு. நம்ம 2 பேரும் சண்டை ஓட்டுக்க கூடாது. நம்ம ஒத்துமையா இருப்பக்கா, ஒரு இலையில சோறு போட்டு சாப்பிடுவோம். ஏன் அதெல்லாம் இல்ல, நம்ம 2 பேரும் உரல்லையும் ஒரு உலக்கையும் கொடுத்து நங்கு நங்குன்னு குத்தணும். ஆமாக்கா, நாளை நம்ப கூடாதுக்கா. எதுக்கு சண்டை? அதானே, வாரத்துல 7 நாள் இருக்கு. சரிங்கக்கா. 3 நாள் ஓ வீட்டுல இருக்கட்டும், 3 நாள் என் வீட்டுல இருக்கட்டும், இன்னொரு நாள் மேலூருக்கு குளுக்கோஸ் ஏத்த போட்டோம். அப்புறம் என்ன? அரியா நீ சொன்ன உடனே எனக்கு கால் இழுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொன்னா சரிதான். கால் பட்டு வாழ்க்கை வாயெல்லாம் எடுத்துக்கணும். சரி, நம்மள எங்க போறோம் தெரியுமா? என் தங்கச்சி வருது, ரொம்ப அமைதியா நடந்துக்கிறான். ஆமா, எனக்கு பேசுன மாதிரி விளையாட்டுக்கு என் தங்கச்சி நீங்க அடக்க ஒடுக்கமா நடந்துக்கணும். கோபக்கார ஆளு. தங்கச்சி பள்ளியம்மா, சிக்கு 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 காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. சம்சா அண்டா பிரியாணி தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. அம்மம்மா தம்பி என்று நம்பி புருஷனுக்கு பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு பிள்ளை. நல்லா இருமா, உங்களை உண்டாகட்டும். அண்ணா வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. என்ன ஒரே அலப்பறையா இருக்கு, ஒரே சத்தமா இருக்கு, என்ன விஷயம்? இல்லம்மா, சந்தோஷமா இருக்கேன். நிறைய ஆளுகள் இருக்க மாதிரி எனக்கு ஒரு தோரணை தொடங்குறது. தங்கச்சி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? சந்தோஷமான விஷயம் சொல்ல. என்ன சந்தோஷம் உங்களுக்கு? காட்டுக்கு போறது சந்தோஷமா? அது இல்ல, இந்த பிள்ளை உங்களோட வந்து சந்தோஷமா? அண்ணனுடைய வாழ்க்கை இன்னுமே நிலையா வரப்போகுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன நிலையா வரப்போகுது? என்ன பண்ணுகிறீங்க? இங்கதான், இந்த ஊர்ல தான் உங்க அத்தாச்சி இருக்கா. இந்த ஊர்லயா? பக்கத்துல தான் நிக்கிறா. ஆமா, இந்த அத்தாச்சி இவ வரக்கா லூசு சிரிக்கி. ஏய், இவ்வளவு நாள் அந்த பிள்ளை தான் பின்னாடி சுத்துற லூசு சிரிக்கிற. எனக்கு வேணாம். அப்புறம் எல்லாம் சொல்லாமா? பாவம் இல்லையா? ஒரு பொம்பளை பிள்ளைய நம்ப வச்சு அவ கூடயே தெரிஞ்சுட்டு வேணாம், இவ வேணாம்.
வேற யாரு வேற உனக்கு? எனக்குன்னு ஒருத்தி இங்க இருக்கா. நீ என்ன கவலைப்படாதம்மா, 7 பேர் அண்ணன் தம்பி. இதுல நடுவுல இந்த பன்னிக்குட்டி தான். அதுல வந்து 6 பேர் இருக்காங்க. யாராவது பிடிச்சி நல்ல மாப்பிள்ளை அண்ணனை பார்த்து கல்யாணம் வைக்கிறேன். நீ யாரை விரும்புற? சரிங்கம்மா. நீ யாரை விரும்புற? உங்க நம்ம வீட்டு நல்லா இருப்பாங்களா? நம்ம வீட்டு மகா நல்ல நிறமா இருப்பாங்களா? நல்ல ஆள் செக்கச்சவேன்னு கொண்டு இருப்பா. அப்படியா? அவ பேர் சதையா என்ன மாதிரி இருப்பாங்களா குண்டா? ஆமாமா. அப்படியா? அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? எந்திரி. எந்திரி. இது எந்திரியா? ஏன் என்ன உட்காந்தா இருக்கு? உங்க அத்தாச்சி. அத்தாச்சி பேரு எந்திரி. என்ன பேரு வித்தியாசமா இருக்கு? எந்திரி. எங்கே அந்த எந்திரி? ஐயா வெள்ளை சிகப்பா இருப்பாங்க, என்ன மாதிரின்னு சொன்னேன் தங்கச்சி. இதுதான் கரைச்சல். ஏன் கருப்பாவுல பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணா கரண்ட் பிள்ளை கட்டின கூட வீட்டுக்கு வர மாட்டேன். ஓஹோ, அதனால தான் நீ இந்த பிள்ளைய பாத்துருக்க. இவ மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணோம்னா 10 பேர் வருவாங்க, நமக்கு பிரச்சனை. அதனால நீ வெளில போக முடியாது, காவ காத்துக்கிட்டே இருக்கணும். காவ காக்கணும். அல்ல இவளை கல்யாணம் பண்ணிட்டா நான் சிங்கப்பூர் போய் 50 வருஷம் கூட இருந்து வருவேன், இங்க ஒருத்தன் வரமாட்டேன். 50 வருஷம் நீ இருந்து என்னதான் பண்ண போற? அதுக்கப்புறம் நீ வர வேணாம், அங்கேயே இருந்துரு. நீ வந்து என்ன பண்ண போற? ஏன் அப்படி நிக்கிறாங்க? நம்ம என்கிட்ட பேச மாட்டாங்களா? அடக்கமானவ. அப்படியா? இதுவரை யார்ட்டையுமே பேசுன. அப்படியா? அப்படி ஒரு அடக்கமான பெண்ணா? சென்னையில MTS படிச்சிருக்கா. MTS என்ன? MTS தானே படிச்சீங்க? அட பைத்தியக்கார முண்டம். MTS என்ன? MTSனா MBS ஓட மச்சினே. நீ அந்த பிள்ளைய வச்சு குடும்பம் பண்ண மாட்டேன். ஏமா வாங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன அப்படி குனிஞ்சதா நம்பராம இருக்கீங்க? இந்த காலத்துல இப்படி வர பெண்ணா? அட்ட 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 பாவடத்துல எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? சரி, ஏன்னா உடம்ப பார்த்து ஆசைப்படக்கூடாது, உள்ளத்தை பார்த்து ஆசைப்படணும். நீங்க அடக்கமடக்கமா இருக்கும்போதே தெரியுது உள்ளத்துல நல்ல அழகான பொம்பளை பிள்ளை. நீ ஒண்ணு ஏக்கமா எல்லாம் பார்க்காத. 6 அண்ணன் இருக்காங்க, யாராவது கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இவன் வேண்டாம், கருவா பையன். அப்படியே அப்பா உன்னை கட்டிக்க அப்படியே வாசல்ல நிக்கிறாங்க வரிசல்ல. முகரைய பாரு, முகரைய. இந்த பிள்ளைய விட்டா ஒண்ணு கூட திரும்பி பார்க்காது உன்னைய. ஏ மூதேவி எதை படிச்சுட்டு அமுக்குற? சரி நான் கேக்குறேன், என்னம்மா இது வரைக்கும் இந்த பிள்ளை பேசவே இல்லையே? ஏன் என்ன பார்த்தா பிடிக்கலையா? என்ன தரணும்? நான் உங்களுக்கு நாத்தனாரு. என்ன எங்க பேச விட்டீங்க? அப்படியா? நீங்க பொறுமையா இருந்தோன்னே உங்க குணமே அப்படித்தான் நினைச்சேன். நல்லா பேசுறீங்களா? பாத்தியா, பொம்பளை பிள்ளை தொட்டுனா எப்படி ஒரு வெக்கம் மரியாதை. அவ ஒரு வார்த்தை சொல்றா. என்னன்னு? அத்தாச்சி இருக்கையிலே தொடாதீங்க. இப்படி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே இல்லைண்ணா. நல்ல பிள்ளையா இருக்காங்க. அத்தாச்சி இல்ல, நாத்தனா. நாத்தனா? எப்படி நாத்தனா? இவர் ஏத்தனார், நீங்க நாத்தனார். தெரிஞ்சு போச்சு லட்சணம் என்னன்னு. மொட்டை மொட்டையா சொல்லாரு. தாலிக்கர் ஏத்தனார். ஐயா, இது வரைக்கும் நான் நினைச்சதுதான் தப்பா போச்சு. நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? கூத்தனாக்குடி. என்னது கூத்தனாக்குடியா? உங்க பேர் என்ன? என் பேரு எந்திரி. அப்பா பேரு? அப்பா பேரு முந்திரி. அம்மா பேரு? அம்மா ஒரு திராட்சை. திராட்சை என்ன எல்லாம் பாயசத்துக்கு போடுற மாதிரி இருக்கு. ஓ, இனிப்பா இருக்கு உங்க குடும்பம். அப்படியா? கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? என்னடா உங்க அம்மா வேறு திராட்சையா? இந்த திராட்சை வாய முப்போம். இது ரொம்ப முக்கியம். காஞ்ச திராட்சை, பத்த. எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் உங்களுக்கு? இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, சம்மதம் இல்லாமல வருவீங்க. ஏன் அப்படி அமைதியாவே இருக்கீங்களா? என்ன விஷயம்? இப்படியே தான் எப்போதுமே இருப்பீங்களா? ஏமாத்திட்டியா? யாரு யாரு உங்களை ஏமாத்தினது? இந்த குந்தாணி பே. டேய் இவ்வளவு நேரம் பேசாம இருக்கும்போது இல்ல தேவலாம் இருக்கு. உன்னை என்னமா சொல்லி திட்டுறாங்க? என்னடா பண்ண? அண்ணா என்ன பண்ணா? ஐயோ ஐயோ, என்னமா பண்ணாருங்க அண்ணே? நீங்களா சொல்லுங்க. என்னது சொல்லுங்க, என்ன விஷயம், என்ன பிரச்சனை? என் அழகுக்கு எதுல குறைச்சல்? இல்ல எல்லாமே நீ கிட்டத்துல வராது. நீங்க எல்லாத்தையும் எதுலயும் குறைச்சல. அழகுல குறைவா, அந்தஸ்துல குறைவா, எதுல குறைவு? எல்லாமே அதிகமாவே இருக்கு உங்கள்ட்ட. ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ கிட்டத்துல வரும்போது எனக்கு அப்படியே 10 மிளகாய் அரைச்சு அப்படியே மாதிரி இருக்கு. இப்பயே சக்காத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். இவன் எதுல என்ன கண்ணு கூட்டினவன்? இல்ல என் காலளவுக்கு வருவா. ஐயோ, காலை காட்டி மயக்கம் வர வைக்குதே. என் காலில் ஒருத்தலா இல்ல என் கையில ஒருத்தலா இல்ல என் மண்டையில ஒருத்தலா இல்ல எல்லாத்துலயும் அதிகமா அழகா இருக்கீங்க. ஏன்னா உள்ளத்தை பார்த்து அழகுங்கிறத தீர்மானிக்கணும். நல்லபடியா எங்க அண்ணனை வச்சு பாதுகாப்பீங்களா? கடைசி வரைக்கும் எங்க அண்ணனை வச்சு கைவிடாம காப்பாத்துவீங்களா? நான் கையை விடுறது அவன் கையை விடுறான்.
சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க 2 பேருக்கு அப்பாட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வேற என்ன கவலை உங்களுக்கு? அப்படியா? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டாகிறது. சந்தோஷம்னா சந்தோஷம்னா ஆனந்தம்னா மகிழ்ச்சினா இன்பம்னா எதுக்கு சிரிக்கிற? வாங்கடா. ஆமா இன்பம்னா பூரிப்புனா பூரி பூரி உண்டாகல சொல்றீ நான் என்னமா பேசுறீங்க? அமைதியா இருக்கீங்கன்னு பார்த்தா வேற மாதிரி எதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. குறுக்கழுத்து படிச்சிருக்கா யாரு? நீ வாய மூடு மூதியாவி. எல்லாம் ஒன்னால வர்றதா என்னம்மா? ஐயோ அப்படி ஒரு பாசமா ஐயா அண்ணே டேய் அண்ணா டேய் அண்ணா நோண்டுதுனா நான் நோண்டையில சும்மா இருந்தேன். இப்ப என்ன பிடிச்சி நோண்டுதுனா மூதியாவி? கூட இருந்துகிட்டா என் கூட வா, என் கூடவே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எங்கே போனாலும் உங்களை கூட்டிக்கிட்டே போகிறேன். சாப்பிட போனாலும் உங்களை கூட்டு போகிறேன். குளிக்க போனாலும் உங்களை கூட்டு போகிறேன். அப்புறம் என்ன? நீங்களும் பொம்பளை பிள்ளை நானும் பொம்பளை பிள்ளை, 2 பேரும் சேர்ந்து குளிப்போம் ஆற்றுல போய். சரி அப்புறமா குளிக்க போறது இருக்கட்டும். வகரு முட்டிக்கிட்டு வாங்க 1-2 வந்துருவோம். எங்கள் அண்ணனை கூட்டு போமா, எனக்கு வேலை இருக்கு. ஏன் என்ன பண்ணுவேன்? தவறாக சொல்லாடி. ஆமாம் ரொம்ப நல்ல பையன். ஆமாம் ஊருக்கே தெரியும் உன் லட்சணம் என்னன்னு. இந்த பிள்ளைய கூட்டி கொண்டாந்து என்ன இந்த இதெல்லாம் மூடி மறைச்சிருங்க. மாசமா இருக்காமா? எத்தனை மாசம்டா? அட பாவி பையலே, இன்னும் கல்யாணமே பண்ணல, அதுக்குள்ள பிள்ளைய மாசமாக்கிட்டீங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பாட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி உங்களுக்கு வளகாப்பு முத கூட நான் விடுறேன். அப்படியே நீங்க தான் முதல்ல போடணும். என்னது நான் போட்டு அவன் என்ன பண்ணுவேன்? இல்ல வளவி போடணும். அதுதான் அவனும் போடணும்ல. இல்ல நீங்க தான் முதல்ல. ஐயா அவருதுமா அவருது 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 அது மூடு. நீங்க 2 பேருமே போட்டுக்கிறோங்க. ஏமா அடியே என்ன அப்படி அவுத்து போட்டு நிக்கிறேன்? உட்கார்ந்துருக்காங்க நாத்தனா மாறு உங்க மாமியாலாம். இதை எடுத்து மேல ஓடுறீ. ஏ தாவணி அவருதுமா. இத மேல போறீ. தாவடி எவருது? தாவடி மேல போ. என்ன அப்படி கையில தூக்கி வச்சு நிக்கிறீங்க? மேல ஓடுறீ. அத தூக்கி தோல்ல போடுங்க. மேல அப்படி போட்டுட்டு நீங்க சும்மா தெரியுங்க ஊருக்குள்ள. இப்படி அடேங்க அப்பா ஐயா 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 ஏமா அதை எடுத்து தோல்ல போடுமா. ராஜா போவா ராஜா அதை எடுமா எடுத்து தோல்ல போட்டு தொலை. அறிவுகிட்ட மூதேவி எடுத்து தோல்ல போடு. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தாவணி கூட போட தெரியாது. செய்யாம விட மாட்டேன். போடு. ஏன் நான் திறந்து நினைக்கிறேன். சரி வாய முடிக்க. இப்படி உனக்கு தாவணி போட தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இங்க வா நான் சொல்லி தரேன். முனை அப்படி இது அப்படி ஒரு ஓரமா சொருவு. தாவணிய சொருவுமா? அத இடுப்புல சொருவு. இடுப்புல சொருவு. கட்ட முடியாது. இடுப்புல சொருவி தொலை. உங்களுக்கு சொருவு தெரியாதா? ஏன் உனக்கு சொருவு தெரியுமா தெரியாதா? எனக்கு சொருவி பழக்கமே இல்லை. அடே அப்பா சொருவி விடுவ. நீயும் பொம்பளை பிள்ளை என்னது இப்படி வெக்கப்படுறீங்க? இதுவரை உன்னை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் தெரியுமா? நல்ல காய்ச்சின பாலுக்கும் நல்ல கூச்சப்படுற பெண்ணுக்கு தான் சுவை அதிகம்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்படி கூச்சப்படி வரீங்க. நானே சொருவி விடவா? டேய் எருமாடு சொருவி விடு. அவனே இங்க வாங்க இங்க பிடிங்க. இது ஒரு பக்கம் சொருவுங்க. சொருவிட்டு அப்படியே சுத்தி வாங்க. தாவணியோட சுத்துங்க. தாவணி சுத்துங்க. ஐயே ஏய் என்னடி இது? தாவணி மேல அப்படி எடுத்து போடுமா. உனக்கு தாவணினா ஒரு கேடு. ஆமா அவன் எந்த பக்கம் போடுறான் பாரு மானங்கட்ட பையல. எங்கடா கொண்டு போற? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஏன் இங்க பாரு முகரை பாரு. ஜெபம் முகத்தை மூடிட்டு பேய் மாதிரியே இருக்கு. நாளை காலை சரியாக 10:30 மணி அளவில் இந்த சிலை திறக்கப்படும். ஆமா அப்துல் கலாம் வந்திருக்காரு. அண்ணே துணி அவருனே துணி அவரு. சரி வாங்க. அதனால பறவைல வந்துட்டே இருக்கு. விளையாட்டாக கூட அப்பா சொன்ன மாதிரி காவலையும் பார்க்கணும். பறவை விட்டுமா? ஆளலே ஆளலே ஆளலம் சாலலே ஆளலே ஆளலே
குறை இருக்குமா? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை. யார் கடை இருந்தாலும் மாறு கடை இருக்கணும். கூட்டம் பண்ண வேண்டும். ஆளுக்கு ஒரு பெருமானத்தை முருகனுக்கு பேர் வரணும். வேலுமலை சாமி தவம் முடிவுல வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு. மதிப்பு குறைவர் யார் வந்தாலும் என்னைய மழைங்க ஆசீர்வாதம் வாங்குவதற்கு. ஆனாலும் சோ